வணக்கம். நம்ம மூளையோட முழு திறனையும் அதாவது 100% பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு ஒரு பிரபலமான கட்டுக்கதையா நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு நம்ம மூளையோட உண்மையான திறன் என்னங்கிற அறிவியலை ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதலாவது, அந்த எல்லையற்ற கற்பனை. ரெண்டாவது, அளவுக்கும் அறிவுக்குமான வித்தியாசம். மூணாவது, உடலோட உயிர்வாழும் தேவைகள். நாலாவது, அந்த 10% கட்டுக்கதையின் பின்னணி. அப்புறம் கடைசியா மூளையோட முழு திறனை பத்தி பார்க்க போறோம். முதல்ல அந்த எல்லையற்ற கற்பனை, அதாவது மூளையோட முழு திறன் பத்தின கற்பனையை பத்தி பார்ப்போம். உங்களையே கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க உங்க மூளையோட 100%த்தையும் பயன்படுத்தினா என்ன ஆகும்? நிஜமாவே உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியுமா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மூலத்தரவுகள் சொல்ற மாதிரி ஒரே நிமிஷத்துல உங்களால ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஓவியத்தை வரைய முடியும். வருஷக்கணக்கா பரனில தூசு படிஞ்சு கிடக்கிற அந்த ரூபிக்ஸ் கியூபை ஒரே நொடியில சால்வ் பண்ணிட முடியும். அது மட்டுமா, உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளையும் ஒரே மணி நேரத்துல கத்துக்க முடியும். இல்லனா உங்க புத்திசாலி நண்பரை செஸ் விளையாட கூப்பிட்டு வெறும் 2 நகர்வுகள்ல செக்மேட் பண்ண முடியும். இப்படி கற்பனைகள் விரியுதில்ல? அதாவது நீங்க எல்லா எல்லைகளையும் தாண்டிடுவீங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ராத்திரி பூரா முழிச்சு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்ற அளவுக்கு மாறிடுவீங்க. இல்லனா ஒரு கால பயணம் செய்யும் கழிப்பறையை கண்டுபிடிக்கிறதோ அல்லது பிகாசோ ஓவியம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா அனு விமர்சனம் பண்ற அளவிற்கோ உங்க திறமை உச்சத்துக்கு போயிடும். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். அளவுக்கும் அறிவுக்குமான வித்தியாசம், அதாவது மூளையோட அமைப்பு பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மூளையோட அளவு அப்படிங்கிறது அதோட புத்திசாலித்தனத்தை விட நம்ம உடம்போட சைஸை பொறுத்து தான் இருக்கு. ஒரு திமிங்கலத்தை விட நம்ம மூளை சின்னதா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம உடம்பு அதை விட சின்னது, அவ்வளவுதாங்க விஷயம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மூளை நாம புத்திசாலித்தனமா வேலை செய்யணுங்கிறத விட நம்ம முதல்ல உயிர் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பிரத்யேகமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. கலை, இசை, இலக்கியம், விளையாட்டுன்னு மனிதர்கள் செய்யற அத்தனை அற்புதமான விஷயங்களும் இந்த அடிப்படை கட்டமைப்பிலிருந்து தான் உருவாகுது. 3வது பகுதி உடலோட உயிர்வாழும் தேவைகள், அப்புறம் அதோட முன்னுரிமை. இதை கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்களேன். ஒரு புதிய கண்டுபிடிப்புக்காகவோ இல்ல ஒரு பெரிய மருத்துவ தீர்வுக்காகவோ உங்க மூளையோட முழு ஆற்றலையும் நீங்க செலவழிச்சா உங்க உடம்புக்கு என்ன ஆகும்? உங்களை உசுரோட வச்சிருக்கிறதுக்காகவே திரைக்கு பின்னாடி உங்க மூளை எவ்வளோ கடினமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. உங்க நுரையீரல் மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறது, ரத்த ஓட்டம், இது எல்லாமே நம்ம மூளையோட கட்டுப்பாட்டுல தான் சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. இதனால தான் நான் சொல்றேன், உங்க மூளையோட 100% திறனையும் நீங்க ஏதோ ஒரு சிந்தனைக்காக பயன்படுத்த நினைச்சாலும் அது கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்க உடம்ப உசுரோட வச்சுக்கிறதுக்கு தான் மூளை எப்பவுமே முதல் முன்னுரிமை கொடுக்கும். அந்த உயிர் வாழும் தேவைகள் தான் நம்ம மூளையோட பயன்பாட்டு எல்லையே தீர்மானிக்குது. சரி, இப்ப 4வது பகுதிக்கு வரலாம். அந்த பிரபலமான 10% கட்டுக்கதைய ஆழமா அலசுவோம். நம்ம மூளையில இருக்கிற செல்களோட சதவீதத்தை கொஞ்சம் கவனிங்க. 10% நியூரான்கள், 90% கிளியல் செல்கள். மூலத்தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 செல்களுக்கும் இடையில இருக்கிற சதவீதத்தை சரியா புரிஞ்சுக்காததால வந்த குழப்பம்தான் அந்த 10% கட்டுக்கதைக்கே காரணமா அமைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மூளையில இருக்கிற அந்த 10% நியூரான்கள் என்ன பண்ணுது? இதுங்க தான் மின் சிக்னல்களை உருவாக்கி தகவல்களை ப்ராசஸ் பண்ணி நம்ம உடம்போட மத்த பாகங்களுக்கு மின்னல் வேகத்துல கடத்துற முக்கியமான வேலையை செய்யுது. அப்போ மீதி இருக்கிற 90% அவைகள் தான் கிளியல் செல்கள். இவ்ளோ பெரிய பகுதி அந்த நியூரான்களை சுத்தி பாதுகாப்பா இருந்து அதுங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறது, கழிவுகளை அப்புறப்படுத்துறதுன்னு சப்போர்ட் பண்ற அத்தியாவசிய பணிகளை முழுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. கடைசியா 5வது பகுதி நம்ம மூளையோட முழு திறன் மற்றும் ஆற்றலை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதை கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. மாபெரும் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு எவ்வளோ நியூரான்கள் இருந்ததோ அதே அளவு நியூரான்கள் தான் உங்க மூளையில இருக்கு. இதுல இருந்து நாம் ஒவ்வொருத்தரும் பிறவியிலேயே எவ்வளோ பெரிய ஆற்றலோட பிறந்திருக்கோன்னு நல்லாவே புரியுது இல்லையா? நம்மகிட்ட ஏற்கனவே இவ்ளோ சிறப்பான மூளை அமைப்பு இருக்கிறப்போ நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் நாம செய்ய வேண்டிய ரொம்ப புத்திசாலித்தனமான செயல். மூளைக்கட்டுரையில ரொம்ப தமாஷா சொல்ற மாதிரி இத புரிஞ்சிக்க மூளையே பயன்படுத்த தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு நோ பிரெய்னர் லாஜிக். இந்த ஆழமான அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு முழு தருணம் கொண்ட உங்க மூளையை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? நீங்க புதுசா கத்துக்கிட்டத பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. இன்னொரு சூப்பரான அலசலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.